நம்ம வந்து விஜய் ஐடியாஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு எழுதிட்டு தான் பறக்க விட போகிறோம். பறக்க விட்டாச்சு, செம ஹைட்டுங்க, நல்லா பறக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பலூன் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பாருங்கள் சூப்பராக வந்து பறக்குது. ஹார்பிக்கை யூஸ் பண்ணி ஒரு மெத்தடில் வந்து பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் கிளீனரை வச்சு வந்து பண்ண போகிறோம். எந்த மெத்தட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்ரஜன் பலூன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரெண்டு மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து ஹார்பிக்கை யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம். டாய்லெட் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்பிக்கை வச்சு தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளீனரை வச்சு வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இது சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். இது வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனால் 25 ரூபா சொல்லுவாங்க. இதை வச்சு வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, ரெண்டு தான் வந்து வைக்கணும். அதுக்கடுத்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கல் வந்து சின்ன சின்ன கல்லாக நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து அலுமினியம் ஃபைல் வந்து தேவைப்படும். ஃப்ரைட் ரைஸ் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து வரது அல்லட்டினா அலுமினியம் பேப்பர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது தேவைப்படும். அதுக்கடுத்து நம்மளுக்கு பலூன் வந்து தேவைப்படும். இது 2 ரூபா பலூன் வந்து ஒரு 5 கிட்ட வாங்கிட்டேன், ஏதாவது ஒன்று வெடிச்சிருச்சு அப்படின்னா போட்டுக்கிறதுக்காக. அதுக்கடுத்து கண்ணாடி பாட்டிலில் தான் இதெல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். பிளாஸ்டிக்கில் வச்சிங்க அப்படின்னா நெலிஞ்சி போயிடும். அது போக சில நேரம் நெளியும், சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிடிங்கிட்டு அந்த இது அப்படியே வந்து இதாயிரும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பாட்டிலில் வந்து யூஸ் பண்ணுங்கள், இதுனா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, இதை வச்சு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கையில் வந்து க்ளவுஸ் வந்து மாட்டிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து ஹீட்டாக இருக்கிறத நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா கையில் வந்து இதாகும், அரிக்கும். அது போக ட்ரெயின் கிளீனர்னா கையில் பட்டுச்சு அப்படின்னா, இதுவுமே பட்டுச்சுன்னா ஆசிட் மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதை அலுமினியம் ஃபைலை வந்து சின்ன சின்னதாக வந்து பிக்க போகிறோம். பிச்சு வந்து இந்த நடுவில் வந்து இந்த மாதிரி சின்ன கல்லாக வந்து போட்டு நல்லா சுருட்டி வந்து வச்சுக்கோங்க. அப்போனா தான் வந்து கரெக்டாக இருக்கும். உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா முங்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து சுருட்டி இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வந்து எல்லா கல்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு அதை ஒவ்வொன்றிலையும் வந்து வச்சு சுருட்டி வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி போட்டு இதை வந்து நல்லா சுருட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து சுருட்டி வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அலுமினியம் ஃபைலை வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து எடுத்தாச்சு. இதை வந்து உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து போட்டுக்கலாம். நம்ம இது ரெண்டுலேயும் வந்து ஈக்குவலாக நான் வந்து ரெண்டையும் வந்து மாற்றி வந்து போட்டுக்கிறேன். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இதோட வினை புரியும். ஸோ அதுக்காக இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து அலுமினியம் ஃபைலை வந்து உள்ளே வந்து போட்டாச்சு. எல்லாமே ரெண்டுலேயும் வந்து பாருங்கள் நல்லா வந்து மிங்கிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹார்பிக்கை வந்து ஊற்றி வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஹார்பிக்கை வந்து ஒன்றில் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம இந்த ஹார்பிக்கை வந்து அப்படியே உள்ளே வந்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிறேன். இது எப்படி வருதுன்னு தெரில, பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நிறையாவே ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கு அடுத்து வந்து பலூனை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை வந்து ஃபிட் பண்ணி விட்டுறலாம். நம்ம இதில் பார்த்து மெதுவாக வந்து அந்த இதில் வந்து அவ்வளோதான் ஃபிட் பண்ணி விட்டாச்சு. சரி, ஓகே, இது வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா ட்ரெயின் கிளீனரை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ட்ரெயின் கிளீனர் வந்து போட்டோன்னே ரியாக்ஷன் வந்து நடக்கும். சரி, ஓகே, கொஞ்சம் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு இதை வந்து ட்ரை பண்ணலாம். இதை வந்து அந்த ரெட் கலர் பலூனில் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளக்க நான் தட்டிக்கிறேன். இதை ஒரு பாதி அளவுக்கு நான் தட்டிக்கிறேன். இதை சரி, ஓகே, ஃபுல்லாக வந்து தட்டியாச்சு. பாதி வரைக்கும் தட்டியிருக்கேன் இதை. சரி, ஓகே, இதை வந்து அப்படியே வந்து மாட்டி விட்டுக்கலாம். இதில் இது வந்து கையில் பட்டுச்சுன்னா அரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சரி, ஓகே, இதையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இதையும் உள்ளக்க வந்து போட்டு தட்டி விட்டாச்சு. சரி, ஓகே, ரியாக்ஷன் வந்து இதில் வந்து நடந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் நேரம் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து போட்டோன்னே ரியாக்ஷன் வந்து நடக்குது, ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நல்லா இழுத்து விடணும். சரி, ஓகே, பலூன் வராதுன்னு நினைக்கிறேன். டைட்டாக பிடிச்சிக்கிறோம். சரி, பார்த்துக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் கிளீனர் வந்து போட்டதில் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. கீழே வந்து பாருங்கள் எவ்வளோ பபிள்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மேலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ரியாக்ஷன் காட்டலை. நம்ம ஹார்பிக்கு வந்து ரொம்ப தான் ஊற்றியிருக்கோம். சரி, ஓகே, இதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. இது இன்னும் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒரு ஸ்டேஜ் வந்து பிளாக் கலராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து நடந்து வந்து வரும். அப்படி நடந்ததுக்கு அடுத்து தான் வந்து நம்மளுக்கு பலூன் வந்து தாறுமாறாக பெருசாகும். சரி ஓகே, அது எப்போ வருது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபைனல் ரியாக்ஷன் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உள்ளக்க வந்து பிளாக் கலராக வந்து ஆகுது. ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜென்ரேட் ஆகுது. ஆனால் இதில் வந்து ஒரு ரியாக்ஷனும் கூட ஆன மாதிரி தெரியலங்க. ஆனால் பபிள்ஸ் வருதுங்க, இதுலேயும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி பார்க்கலாம். ஆனால் மேலே வந்து ஃபில் ஆகலை. இது செம ஹீட் ஆகுது. ஹீட் ஆகி வந்து ஹைட்ரஜன் கேஸ் வராது பாருங்கள். மேலே வந்து ஃபில் ஆகிக்கிட்டு தான் இருக்குது நம்மளுக்கு. பரவாயில்ல, பலூன் வந்து நம்மளுக்கு வந்து பெருசாகிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, இது ரியாக்ஷன் நடக்கட்டும். பயங்கர பிளாக் ஆகுதுங்க, ஃபுல்லாக ரொம்ப பிளாக் ஆகிடுச்சி. சரி, ரியாக்ஷன் வந்து நல்லா தான் நடக்குது. நம்மளுக்கு இது வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரத்துக்கு ரியாக்ஷன் நடக்கலை அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வராது. ஹார்பிக்கை வச்சு பண்ணுறது வேஸ்ட்டு தான். நம்மளுக்கு ட்ரெயின் கிளீனர் நல்லா தான் வருது. ஆனால் ஹார்பிக்கை வச்சுனா வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதனால் பயங்கரமாக வர மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் ஃபேக் தாங்க. சரி ஓகே, இது வருது, எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. கீழே வந்து பாருங்கள் எவ்வளோ கருப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த வாட்டரே வந்து நல்லா கருப்பாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ரொம்ப நேரத்துக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படியே பபிள்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து இது ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஹார்பிக்கை வச்சு வந்து பண்ணுறது வேஸ்ட்டுங்க. அது வந்து ஃபேக்கான வீடியோ. அதை வந்து நான் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஒரு ரியாக்ஷன் கூட ஆகலை. பபுள்ஸ் வந்து சின்னதாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவராக இல்லை. அதாவது அந்த இதை கூட ஊதுற அளவு கூட வந்து வரலை. வச்ச மாதிரியே தான் இருக்குது. நுரை மட்டும் வந்து பாருங்கள், ஒரு மாதிரி நுரை வந்து வந்திருக்கு. இதை குளுக்குனா கூட வந்து பாருங்கள் அப்படியே தான் இருக்குங்க. குளுக்கும் போல கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி தெரியுது. அவ்வளோதாங்க, இது வந்து எதுவுமே ரியாக்ஷன் இல்லை. சரி ஓகே, நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து முடிய போதில்லை. இதை வந்து நம்ம வந்து கெட்டிக்கலாம். நான் நூல் வச்சு வந்து கெட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எடுத்துக்கிறேன். இன்னும் ஹீட்டாக தாங்க இருக்குது. இது வந்து ஹைட்ரஜன் கேஸ் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து இது பண்ணணும். எதுவும் ஃபயர் கிட்ட கொண்டு போகிறீங்க அப்படின்னா டம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சத்தத்தோடு வெடிக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா தீயும் லைட்டாக வந்து வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணுங்கள். இதை நான் முடிச்சு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியும்னு நினைக்கிறேன், மேலே பறக்குது, நிற்கவே மாட்டேங்குது. பாருங்க. ஏய், எங்கே போகிற? செமையாக இருக்குல்லங்க ஹைட்ரஜன் பலூன். லைட்டான வாயுங்க ஹைட்ரஜன். ஹீலியம் வந்து பார்த்திங்கன்னா ஹீலியமும் லைட்டான வாயு தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து பறக்க தான் செய்யும். ஸோ 2 மெத்தடில் வந்து நம்ம வந்து பண்ணலாம். நம்ம ஹீலியம் பலூன் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து செய்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியான செலவில் அந்த மாதிரி வந்து பண்ணிடலாம். சரி ஓகே, நான் வந்து ஹார்பிக்கை வச்சு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் 2 மெத்தடில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வந்து பண்ணேன். ஆனால் வந்து ஹார்பிக்கை வச்சு பண்ணது நம்மளுக்கு வந்து வரலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கானது. இதை செஞ்சு பார்க்காதீங்க. ட்ரெயின் கிளீனரை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா 3 பலூன் வரைக்கும் நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா அரை அளவுக்கு மேலே தான் இருக்குது. இதை வச்சு இன்னும் 2 பாட்டிலில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா பலூன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இதுவே சூப்பராக இருக்குங்க. இதில் கூட இன்னொரு பலூனை கூட கெட்டி விடலாம் தான் நினைக்கிறேன். சரி, கெட்டி இதை வந்து மாட்டி விட்றேன். வந்துச்சு அப்படின்னா வரட்டும். மெதுவாக ஃபார்ம் ஆகிக்கிட்டு தானே இருக்குது, அதனால் வந்து வரட்டும். இப்போ பாருங்க, பலூன் இன்னொருக்கு வந்து லைட்டாக ஊதுற மாதிரி வந்து வருது பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செமையாக வந்து ஒர்க் ஆகிருக்கு நம்மளுக்கு. இதை வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து பறக்க விடலாம். ஏதாவது எழுதி வந்து பறக்க விடலாம். யாருக்காவது ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளா பண்ண ஹைட்ரஜன் பலூன் அழகாக வந்து மேலே இருக்குங்க. செமங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பட்டை மாதிரி வந்து விட போறீங்க. பாருங்க, பட்டை மாதிரி விடுறது வந்து போய்கிட்டே இருக்குங்க.
பாருங்க சூப்பராக நிற்கிதுங்க காற்றுல. ஆனால் வந்து காற்றடிக்கிறனால ஒரே ஒரு இதுலையே நிற்கிது. நம்மளுக்கு எவ்வளோ நூல் இழுத்து விட்டாலும் பாருங்க அப்படியே ஒரே இதில். ஐயோ விழுந்துடாத. சரி பறந்துக்கிட்டே தாங்க இருக்குது, நல்லா இருக்குங்க. இதை வச்சு நம்ம வந்து பட்டை விட்டே வந்து விளாட்லாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு பட்டை விட்டு விளாண்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ரொம்ப கம்மியான இதில் வந்து நம்மளாக ரெடி பண்ணது சூப்பராகவும் இருக்குது. இதை கடைசியாக வந்து நான் வந்து பறக்க விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு நம்ம பண்ண ஹைட்ரஜன் பலூன் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து பறக்க விட போகிறோம். நம்ம வந்து விஜய் ஐடியாஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு எழுதிட்டு தான் பறக்க விட போகிறோம். விஜய் ஐடியாஸ்ன்னு போட்டுக்கிறேன். விஜய் ஐடியாஸ்ன்னு சொல்லி போட்டு ஃபேமிலின்னு எழுதியிருக்கேன். யாருக்காவது வந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். சரி ஓகே, இதுதான் நம்ம பறக்க விட போகிறது. சரி ஓகே, நம்ம பண்ண ஹைட்ரஜன் பலூன் நல்லா தான் பறக்குது. சரி ஓகே, அப்படியே வந்து வெட்டி விட்டுலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பறக்க விட போகிறோம். பறக்க விட்டாச்சு. செம ஹைட்டுங்க, நல்லா பறக்குது. ஏ செமையாக போகுது பாருங்க, எவ்வளோ தூரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்பா போய்கிட்டே இருக்குங்க, போய்கிட்டே இருக்கு. கண்ணுக்கே தெரியும். இப்படி வச்சா ரொம்ப இதாக இருக்கு. அப்பா ஏறிச்சுங்க, செம ஹைட் ஏறிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அது வந்து அப்படியே அந்த நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அப்படியே வந்து இது எந்த சைடு, இங்கிட்டு சிவகாசி சைடு, இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் சைடு வந்து போய்கிட்டு இருக்கு. சரி ஓகே பார்த்துக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது யாருக்கும் கிடச்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.